நம்ம எடுத்த ஒரு முடிவு 2021 ஆண்டு காலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்த ஒரு முடிவுனால எத்தனையோ குற்ற சம்பவங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இளம்பெண்ணை வந்து கொடூரமாக தாக்குறாங்க, கொலை, போதை. சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் இஷ்யூவாக வெடித்தது இந்தியாவில் முன்னிலை கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த படிக்கக்கூடிய பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம். 2 நாளைக்கு முன்னாடி பீகார்லேருந்து பஞ்சம் ஒழிக்க வந்தவங்களுக்கு நடந்த ஒரு துயர சம்பவம். ஒரு குடும்பமே இல்லை, ஒரு சன்னதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, அதுதான் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு நம்ம அது படிக்கும் பொழுது அடுத்த ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ஒரு சென்னையில் ஒரு கலைக்கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா, அரசு கலைக்கல்லூரியில் கேன்டீனில் வேலை செஞ்ச, உணவு விடுதியில் வேலை செஞ்ச ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் வருது. அந்த சம்பவத்தை படிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இப்போ தான் இந்த சம்பவத்தை படிச்சுட்டு இருந்தோம், இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை வருது, அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுற்றிலும் பிரச்சனைகளாக இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா காதலியை வந்து வெட்டுறான், போதைக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க, டெலிவரி பண்ணக்கூடிய பையனை போய் வெட்டுறாங்க. கோயம்புத்தூர் நடந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம டே பை டே பார்க்கும்பொழுது இதை வந்து மனிதனோட வாழ்க்கையில் நார்மலைஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பயமாக இருக்குது. எல்லாருமே இதையே கடந்து போக ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற பயம் உருவாகுது. முழுமையாக இவ்வளோ பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம பாதுகாப்பாக தான் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஐயா தமிழர்கள் முதல்வர்கள் வந்து உறுதிப்படுத்தணும், மக்களுக்கு உறுதிப்படுத்தணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா பயம் அதிகமாகுது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் அதிகமாகுது. நான் பாதுகாப்பு இருக்கேனா, என்னோட மனைவி பாதுகாப்பு இருக்கா, என்னோட குழந்தை பாதுகாப்பு இருக்கா, என் பொண்ணை நான் வெளியூருக்கு படிக்க ஆரம்பித்தேன், சென்னைக்கு படிக்க அனுப்பிச்சேன், என் பொண்ணு அங்கே பாதுகாப்பாக இருக்கா, என்னோட பொண்ணு கோயம்புத்தூரில் படிக்குது பாதுகாப்பாக இருக்கா, மற்ற மாவட்டங்களில் என்னோட பசங்கள்லாம் படிக்கிறாங்க, என்னோட நண்பரோட பொண்ணு படிக்கிறாங்க, என் உறவுக்கார பொண்ணு படிக்குது பாதுகாப்பாக இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பக்கத்தில் நிறுவனத்தில் வேலைக்கு போகுது, வேலைக்கு போகிற இடத்துல என்ன வீட்டை சார்ந்த உறவுகள் பாதுகாப்பாக இருக்காங்களா, என்னோட சமுதாயம் சார்ந்த உறவுகள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நார்மலாக இருக்கிற மனித பிரச்சனையோட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தப்பாடுகள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி சொசைட்டி ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு, உருவாக ஆரம்பிச்சிருச்சு, நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் முழு முக்கிய காரணம் போதை. கஞ்சா வந்து எளிமையாக கிடைக்கிது. எல்லா பிரச்சனையும் வெட்டுறாங்க, நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க, பொதுமக்கள் மேலே வெட்டுறாங்க. பீகார் அந்த குடும்பத்துக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் அதுலேருந்து மீளவே முடியல. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு திருநங்கை வந்து எரிச்சுக்கிறாங்க, மக்கள் முன்னிலையில் நடக்குது. மக்கள் முன்னிலையில் சர்வசாதாரண ஒரு விபத்து மாதிரி நடக்குதுங்க. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு விபத்து மாதிரி நடக்குது. என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக நம்ம படிக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். ஒரு நல்ல செய்தி, 4 செய்தி நல்ல செய்தியாக படிக்க முடியல. ஒரு கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை நடந்துச்சு, இந்த மாதிரி குழந்தைகள் சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் படித்த காலம் போய் 4 வாலிபர் சேர்ந்து ஒரு வாலிபரை வெட்டி கொல்லப்பட்டார். பணியில் அலுவலகத்தில் வேலை செய்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. கல்லூரி படிக்கப்பட்ட மாணவி அங்கே உள்ள ஆசிரியர்களால் துன்புறுத்தப்பட்டாங்க. குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. வட மாநிலத்தில் இளைஞர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. கூலி தொழிலாளிகள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. மது போதையினால ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த மாதிரியான செய்திகளை நாளுக்கு நாள் தமிழக மக்களுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கைக்கு அந்த செய்திகள் அப்படியே அவனை கொண்டு போகுது. அவனும் அதை கடந்து போகிற நிலைமைக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அரசு கலைக்கல்லூரி நடந்த ஒரு சம்பவங்க இந்த சம்பவத்தை எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிறது? கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சென்னை சிட்டி பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுத்தி கொண்டிருக்கு. பீகார் அந்த கணவன் மனைவி, அந்த பச்சை குழந்தை, அந்த குழந்தை அவனையும் கொண்டுட்டாங்க, அவன் மனைவியும் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த மனைவி தாக்கப்படும் பொழுது அந்த குழந்தை தொந்தரவு, அந்த குழந்தையும் இருக்கக்கூடாது கொண்டுட்டாங்க. குப்பையில் கொண்டு வந்து வீசியிருக்காங்க. அதிகமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய சென்னையோட மெயின் மத்திய சாலையில் வந்து அந்த கணவனோட உடல் கிடைக்குது. இதை பொதுமக்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அரசு கலைக்கல்லூரியில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு விடுதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை நடந்துகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் சார்ந்த அந்த பெண், வயது வந்து 22, ரொம்ப சின்ன பொண்ணு தான். கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆகி அவங்க அந்த கணவரோட விலகி இருக்காங்க. வாழ்க்கை வந்து ஒத்து போகல, விலகி இருக்காங்க. சரிங்களா? யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதிரி அவங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சிருக்கனால அவங்க சொந்தக்காரங்க மூலமாக கும்பகோணத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த இடம் அவங்களுக்கு வேலை ஒத்து வரலை. அதனால் அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வேலை தேடி வராங்க. சென்னையிலையும் அந்த கல்லூரியில் கேன்டீனில் ஒரு ஹெல்ப்பராக, ஒரு உதவியாளராக வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கிது. அவங்களும் வேலைக்கு சேர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணுக்கு வேறு சின்ன வயசுங்களா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. கணவர் கூட இல்லை. இப்போ தான் கல்யாணம் ஆகி சில மாதங்களே அந்த வாழ்க்கை சரிப்பட்ட வராமல் பிரிஞ்சுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட, ஏன்னா ஒரு இடத்துல வேலைக்கு சேரும்போது முதல்ல எல்லாத்தையும் கேட்பாங்கல்ல, நீங்கள் யார், எங்கேருந்து வர, உங்கள் பேர் என்ன, உங்கள் குடும்பம் என்ன, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது கேட்க தானே செய்வாங்க. அது எல்லாமே கேட்டு தகவலை வாங்கிட்டு இந்த கேண்டீனோட உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பொண்ணு வந்து யாரோட பாதுகாப்பில் இல்லாமல் இருக்குது, அந்த பொண்ணு தனித்துவமாக இருக்கா, சின்ன வயசு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு
அப்படிங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த கல்லூரி கேண்டீனில் இருக்கக்கூடிய உணவு விடுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓனர், அந்த உரிமையில் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட தப்பாக நடக்கிறான். தினந்தோறும் தப்பாக நடந்துட்டுருக்கான். தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவன் அந்த பொண்ணை வந்து தன்னோட தேவைக்கு, அந்த பொண்ணோட பலவீனத்தை பயன்படுத்தி, அந்த பொண்ணோட சூழ்நிலையை பயன்படுத்தி, தன்னோட தேவைக்கு அந்த கேண்டீனோட ஓனர் வந்து பயன்படுத்தி கேவலமாக அந்த பொண்ணு நடந்துருக்கான். இந்த பொண்ணு வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க அந்த கேண்டீன் உரிமையாளோட நண்பன் வந்து அங்கே வரான். கேண்டீனுக்கு வரும்பொழுது யதார்த்தமாக சொல்லாமல் வரும்பொழுது அந்த உரிமையாளர் அந்த பெண்ணு ஒன்றா இருக்கிறத இவன் பார்த்துறான். யார்? இந்த உரிமையாளோட நண்பன். சரிங்களா? அவன் வந்து அந்த கேண்டீன் பொண்ணு, அந்த வேலைக்கு சேர்ந்த அந்த பொண்ணோட அந்த கேண்டீன் உரிமையாளர் தன்னோட நண்பன் ஒன்றா இருக்கிறத இவன் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அந்த உரிமையாளர்கிட்ட கேட்குறான், என்னடா அந்த மாதிரி உன் கேண்டீன் வேலை செய்கிற பொண்ணு கூட தப்பாக இருந்து நடந்துட்டு என்னடா கேட்கும்போது அவன் நடந்த விஷயத்தை சொல்லும்பொழுது இவனும் அதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். இந்த 2 பேரும் அந்த கேண்டீன் உரிமையாளர் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்து தினந்தோறும் தன்னோட தேவைக்கு பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு அதை வெளியே சொல்லவும் முடியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா பாதுகாப்பு இல்லை, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கணவன் கூட இல்லை, சொந்தக்காரங்க சொல்ல முடியல, அரியலூர்லேருந்து பிழைக்க வந்திருக்கோம், வருமானத்துக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிப்பில் மனதுக்குள்ளே போட்டு குலுக்கிக்கிட்டு அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. கல்லூரியிலையும் சொல்ல முடியல, சொந்தக்காரங்களையும் சொல்ல முடியல, கணவனும் இல்லை. 22 வயசு பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? என்ன அப்போ தான் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிருக்காங்க. அவங்களால அது வெளிக்காட்ட தெரியல, வெளிக்காட்ட முடியலை. அந்த மாதிரி ஒரு ரண வேதனையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாஸ்டர் சொல்லி ஒருத்தன் போய் சேர்றான். அந்த ஆளுக்கு வயசு 54. அவன் போய் வேலைக்கு சேர்றான். 2 பேர் வேலை செய்யும்பொழுது பேசிக்கோங்கல்ல, என்ன மாதிரி எந்த ஊர்லேருந்து வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி அரியலூர்லேருந்து வர்றேங்க, இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லி சூழ்நிலை சொன்னேன். இந்த பொறுக்கி நாயும் தன்னோட தேவைக்கு அந்த பொண்ணோட இயல்புவான வாழ்க்கையோட சூழ்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த 54 வயசுங்க அந்த ஆளுக்கு, அந்த பொண்ணோட அப்பா வயசு, அவனும் தப்பாக நடந்திருக்காங்க. 3 பேருங்க. அந்த கேண்டீன் உரிமையாளரோட நண்பன், அந்த கேண்டீனுக்கு வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த மாஸ்டர், 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நடந்திருக்குது. இந்த பொண்ணு வேதனை தாங்க முடியாமல், துக்கம் தாங்க முடியாமல், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொடுமை தாங்க முடியாமல் தான் போய் கல்லூரியில் போய் சொல்லியிருக்குது. கத்தி கூச்சல் போட்டிருக்குது. கல்லூரியில் போய் சொல்லியிருக்குது. சொன்னதுக்கப்புறம் உடனடியாக அவங்க போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பெண் பாதுகாப்பு அதிகாரிகள் வராங்க, காவல்துறை வராங்க. விசாரிக்கும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வெளியே வருது. அந்த கேண்டீனில், கல்லூரி வளாகத்தில் கேண்டீனில் நடந்திருக்கு. இது வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை பாருங்கள். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியல, தெரிஞ்சதாக கூட தடுத்து நிறுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. அந்த பொண்ணு இப்போ மட்டும் வெளில வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த பொண்ணு கொடுமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். பிரச்சனை ஆகுது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த 3 பேர்த்த வந்து கைது செய்கிறாங்க. 3 பேர் வேற இல்லைங்க. அந்த கேண்டீன் உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்க, அந்த ஆள் பேர். அந்த ஆளோட நண்பன் பேர் வந்து கார்த்திக்ங்க. அப்புறம் அங்கே வேலை சேர்ந்தால மாஸ்டர், அவன் பேர் குணசேகரங்க. இந்த 3 பேர் தாங்க. அந்த 3 பேர் அந்த பொண்ணோட வாழ்க்கை, இளம்பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சு கொடுமை பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவங்க இந்த 3 பேர் தாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும். இதெல்லாம் சாதாரணமாக விடக்கூடாது. மாணவர்கள் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நடவடிக்கை உடனே எடுக்கணும், அவங்கள பெரிய தண்டனை உட்படுத்துன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னா நான் பாதுகாப்பாக இருக்கேன். தினந்தோறும் பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. தமிழகத்தோட தலைநகரமாக தலை விதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய சென்னையில் வந்து சம்பவம் நடந்துட்டு இருக்குது. ட்ரெயினில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க பகுதியில் வந்து வெட்டுறாங்க. 4 பேரை சின்ன பசங்க போட்டு போதையில் வெட்டுறாங்க. பீகார்லேருந்து பிழைக்க வந்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு கரிமானல பீகாருக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர் இறந்தவங்கள குடும்பம், அந்த குடும்பத்தோட நண்பர் தான் பண்ணியிருக்காங்க. போதையில் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இந்த கல்லூரி பிரச்சனை ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவிடுற மாதிரி இருக்குது. தினந்தோறும் நம்ம பிரச்சனையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன ஆகுது, நம்ம தமிழகம் எங்கே போகுது, நம்ம மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, நான் பாதுகாப்பாக இருக்கேனா, என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கா? இந்த வீடியோ பார்க்கணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கா? நீங்கள் உங்கள் வீட்டில் அனுப்புகிற குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கா? பொண்ணுங்க பாதுகாக்கணும், பசங்க பாதுகாப்பாக இருக்காங்களா? பசங்க கெட்ட படத்துக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்காங்களா? இப்படிங்கிற பல கேள்விகள் இந்த சூழ்நிலையை மூலமாக நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. பயம் உருவாக ஆரம்பிக்குது. அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கான். இதுக்கடையில் இந்த பிரச்சனைகள் வேறு. கடும் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தவறுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது எங்கே சரி பண்ணணும் எப்படிங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். முதல்வர்கள் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு கடும் நடவடிக்கை எடுங்க. இது சாதாரணமாக விடாதீங்க. இதை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த சம்பவங்கள் குறித்து கண்டிப்பாக விசாரணை பண்ணுங்கள். விசாரணை பண்ணி இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துக்குன்னு சொல்லி விசாரணை பண்ணுங்கள். விசாரணை பண்ணி கடும் நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய தண்டனைக்கு உட்படுத்துங்க. இந்த வீடியோ மூலமாக முதல்வருக்கும் காவல்துறை அவங்களுக்கு வந்து நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செஞ்சு இது வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க. மிக கடும் தண்டனைக்கு உட்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி தண்டனை நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முதல்வர்கள் நடவடிக்கை எடுங்க. காவல்துறை அதிகாரிகளும் சரி, உயர் அதிகாரிகளும் சரி, நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஏன்னா நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் தமிழகத்துக்கு. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. அந்த நம்பிக்கை மக்கள் எங்களுக்கு இருக்குது. இது குற்றங்களை குறைப்பதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுங்க. ஏன்னா தினந்தோறும் அதிகமாகிட்டே இருக்குது. இதை நம்மளால் எளிய மக்களால் கடந்து போக முடியல. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் வாழ்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. முக்கியமாக சென்னை மக்கள் தள்ளப்படுறாங்க. மீண்டும் இன்னொரு காலில் உங்களை நான் சந்திக்கிறேங்க.
விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.